देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है. இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 1998 के बॉम्ब विस्फोट के आरोपियों का, इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम ये तमिलनाडु सरकार ने किया है. अच्छा, 1998 நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறதே, அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ड्रग माफियाओं को भी ड्रग बेचने की खुली छूट यहां पर मिली हुई है. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இந்த இதே போல இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है.